ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குட்டி சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம செய்ய போறோம். டக்குன்னு செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உருளைக்கிழங்கு இருந்தால் மட்டுமே போதுங்க. ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஒரு 5 நிமிஷத்துல செய்து முடிச்சிடலாம். பசங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, பொட்டேட்டோ மேஷரால நல்லா இது போல பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாம பிரஸ் பண்ணி விட்டுக்குங்க. இல்ல கையிலே நீங்க பிசைஞ்சு எடுத்துக்கிறதுனா கூட எடுத்துக்கலாம். ஆனா கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. பாருங்க, நல்லா நம்ம மசிச்சு எடுத்துக்கிட்டோம். இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியா வரதுக்காக கார்ன்ஃபிளவர் மாவு, சோள மாவு சேர்த்து விட்டுக்கலாம். நம்ம எடுத்து இருக்கிற மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு கரெக்டா இருக்கும். பாருங்க, 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம். இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா அந்த பிளேவர் வரதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். நான் ஒன்னு பாதியமா அரைச்சி வச்சிருக்கேன். அதை தான் நம்ம சேர்த்துக்கிட்டோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா சேர்த்துக்கலாம். மேலையும் நம்ம கிறிஸ்பிக்காக செய்து முடிச்ச பிறகு உப்பும் மிளகாய் தூளும் சேர்க்கணும். அந்த சமயத்துல நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவா நான் சால்ட் சேர்த்துக்கிட்டேன். இப்ப இது எல்லாம் சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த உருளைக்கிழங்கோட இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிட்டு வரணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. நீங்க பிளேவருக்காக மஞ்சள் பொடி கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்க, நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்ப கொஞ்சமா கையில தண்ணியோ இல்ல ஆயிலோ அப்ளை பண்ணிக்கிட்டு கையில் ஒட்டி வராம இருக்கிறதுக்காக அது போல நம்ம செய்து விட்டுக்கலாம். செய்துட்டு இது போல லைட்டா மட்டும் நீங்க ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க. ரொம்ப பிரஷ் பண்ணி ரவுண்ட் ஷேப் கொண்டு வரக்கூடாது. இது போல லைட்டா பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உள்ள நல்லா கிறிஸ்பியா வெந்து வரும். பாருங்க, இது போல நம்ம செய்து எடுத்துக்கலாம். எல்லா பீஸுகளும் இது போல நீங்க செய்து எடுத்துக்கிட்டு நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாங்க. டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கிறிஸ்பியா இருக்கிறதுக்காக. பாருங்க, பொரிக்கிறதுக்காக ஆயில் சூடுபடுத்திக்கிட்டோம். இது போல உருண்டைகளாகவும் செய்து வச்சுட்டுங்க. இப்போ ஒவ்வொரு பீஸுகளை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். மீடியமான ஹீட்லயே இருக்கட்டும். ஹை ஃபிளேம்ல இருந்தா டக்குன்னு கருகி போயிடும். இப்ப அதுவா பிரிஞ்சு வரட்டுங்க. நம்ம திருப்பி விடக்கூடாது. இப்ப பாருங்க, லைட்டா திருப்பி விட்டுக்கலாம். அந்த ஓரங்கள் பார்த்து திருப்பி விட்டுக்குங்க. நல்ல ஒரு கிறிஸ்பியா நமக்கு பொட்டேட்டோ ரோல் கிடைக்கும். ஒரே மாதிரி செய்யாம இது போல டிஃபரெண்டான டேஸ்ட்ல நீங்க செய்து கொடுத்தீங்களா ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. பாருங்க, இது போல ஒரு கோல்டன் கலருக்கு வந்த பிறகு இப்ப நம்ம எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜ்ல எடுக்கும் போதுதான் நல்ல ஒரு கிறிஸ்பியான பொட்டேட்டோ ரோல் நமக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி எடுத்துட்டீங்களா உள்ள சாஃப்டா இருக்குங்க. மேல கிறிஸ்பியா இருக்காது. இதே போல நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம போட்டுட்டு பிறகு பார்க்கலாம். பாருங்க, போடும் போது எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்ட்டு. இப்ப நான் மீடியமான ஹீட்ல வச்சுக்கோங்க. திரும்பவுமே ஒவ்வொரு பீஸுகளா தனித்தனியா எடுத்து போடுங்க. இந்த பேட்ச் நம்ம போட்டு விட்டுட்டு நல்லா கிறிஸ்பியா வந்த பிறகு எடுத்துட்டு என்னென்ன மசாலா சேர்க்கிறோம்ட்டு பாருங்க.
எல்லா பொட்டேட்டோவும் நம்ம பொரிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மேலாப்பில் இப்படி தூவன மாதிரி சேர்த்து விட்டுக்குங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு ஸ்பைசியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்குங்க. லைட்டாக வேணும்னாலையும் லைட்டாக சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம மிளகு தூள் வந்து சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் பார்த்துட்டு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து இது போல் நம்ம குலுக்கி விட்டுக்கலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஒரு ரோல் எடுத்து நான் அழுத்தி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. உள்ள சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பொட்டேட்டோ ரோல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சஞ்சய் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது போல் சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.